பத்மபூஷன் விருது வாங்கிட்டு அஜித் நேத்துக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குனாரு. பயங்கரமா அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அவர வந்து கொண்டாடுறதுக்காண்டி ரெடியா இருந்தாங்க. அந்த காணொளிகள் எல்லா பக்கமும் வெளிய வந்திருக்கு. அதிலேயே நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அஜித் கொஞ்சம் சோர்வா இருக்காரு. வழக்கமான அஜித் கிட்ட இருக்கிற உற்சாகம் நேத்துக்கு மிஸ்ஸிங். வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு 1 மணிக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. அது என்ன அப்டின்னா, அஜித் அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்கிறார் அப்படின்னு. நாளைக்கு அஜித்தோட பர்த்டே மே 1. இந்த நேரத்தில் அஜித் அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாருங்கிறது அவருடைய ரசிகர்கள் கேள்விப்பட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. சோஷியல் மீடியாலெல்லாம் ஆல்ரெடி அஜித்துக்கு என்னாச்சு அஜித்துக்கு என்னாச்சுன்னு எல்லாருமே வந்து ட்விட்டு இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அஜித்துக்கு என்னாச்சுன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார் வணக்கம். வணக்கம். நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் தான் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. நேற்று தான் வந்து சென்னை திரும்பி இருந்தார். இந்த சூழலில் இன்றைக்கு மதியம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன சார் நடக்குது? என்ன சார் ஆச்சு? அஜித் வந்து தொடர்ந்து கார் ரேஸில் இருக்கார். அதாவது வந்து கடுமையான பயிற்சி, கடுமையான உழைப்பு, அதாவது வந்து நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அஜித். எல்லாருக்குமே தெரியும். சினிமாவாகட்டும், அதாவது வந்து வேற அவருடைய பேஷன் ஆகட்டும், எது ஆகட்டும், நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அஜித். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சினிமாவில் சொல்லணும்னா, விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தோன்னா, அஜித் வந்து இன்னொரு படம் தொடங்கணும் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணி குட் பேட் அக்லிக்கு டேட்ஸ் கொடுத்து ஷூட்டிங் நடிக்க ஆரம்பிச்சார். குட் பேட் அக்லியில் நடிச்சிட்டு இருக்கும்போது விடாமுயற்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விடாமுயற்சியிலே நடித்தார், குட் பேட் அக்லியும் நடித்தார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து ஹைதராபாத்தில் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஒரு பக்கம் விடாமுயற்சி ஷூட்டிங்கு, இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி ஷூட்டிங். காலையில் குட் பேட் அக்லின்னா நைட்டு வந்து விடாமுயற்சி, நைட்டு வந்து விடாமுயற்சினா காலையில் குட் பேட் அக்லி. அப்படி மாறி 2 படங்கள் தொடர்ந்து நடித்தார் அஜித். அதாவது அந்த காலகட்டத்தில் அஜித் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஏன் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தா பெரிய விஷயம். அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு போகிறான். சார் ஷார்ட் ரெடி அப்படின்னோன்னா டக்குன்னு போய் மாசாக நடிச்சுட்டு வந்துடுவார். ஏன் அதாவது வந்து குட் பேட் அக்லியில் உள்ள அஜித் பாருங்களேன், எந்த இடத்துலையா சோர்வாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி படத்தை நடித்து கொடுத்து 2 படமே பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் வந்துச்சு. ஒன்று சரியாக போகலைன்னா கூட ஒன்று மாஸ் ஹிட் ஆயிடுச்சு, பெரிய கலெக்ஷன் வந்துருச்சு. இதெல்லாம் எதனால் அப்படின்னா அஜித்தினுடைய உழைப்பால் சாத்தியப்பட்ட ஒரு விஷயம். இதை மீறி பாருங்க, இப்போ கார் ரேஸு, பைக் ரேஸு, அது இதுன்னு தொடர்ந்து அவரோட பேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு. கார் ரேஸில் கடுமையாக பயிற்சி எடுத்து கடுமையாக கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா காணொலிகளும் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இல்லாமல் சென்னைக்கு வந்தார், கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார். அங்கே வந்து மேட்ச் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். மேட்ச் பார்த்தாரு, ஃபேமிலியோடு உட்காந்துருந்தார், ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஃப்ளைட்டில் கிளம்பி டெல்லி போனார். டெல்லி போய் இறங்கினோன்னா அங்கே வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து அஜித்தை பார்த்து கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து அஜித்துக்கு தமிழ்நாட்டை தாண்டி வேறு இடத்துல மார்க்கெட் கிடையாது, ரசிகர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி. அதெல்லாம் இப்போ உடைச்சிட்டு வர்றார். ஒவ்வொரு காலகட்டமாக உடைச்சிட்டு வர்றார். டெல்லியில் இந்த மாதிரி ஒரு குரல் கேட்டோன்னே அஜித்தே ரொம்ப உற்சாகமாயிட்டார். அஜித்தோட ரசிகர்கள் வந்து அதாவது வந்து தலைநகரில் தலை அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து பயணங்கள். பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க, உயரிய விருது, நாட்டின் உயர்திய விருதில் ஒரு விருது பத்மபூஷன் விருது. அந்த விருதை வாங்கினார். வாங்கி திருப்பி நேற்றுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்தார். சென்னை ஏர்போர்ட்டில் வந்தால் தள்ளுமுள்ளு, அவ்வளோ ரசிகர்கள் வந்து ஏர்போர்ட்டில் கூடிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்கக்கூடிய அஜித்தை நம்ம பார்க்கணும், கொண்டாடணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்து குமிஞ்சு அஜித்தை வெளியிலே வர விடல. அஜித் வந்து காரே ஏற விடல. அந்த அளவுக்கு ஜனம் நெருக்கமாயிட்டாங்க அஜித்தோட. ஆனால் அஜித் எல்லாரையும் பார்த்து நன்றின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து மீண்டும் நேரில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி போகிறாரு. இன்னைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. ஓகேவா? வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு சோர்வு, ஒரு டயர்டு. வேற அஜித்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்த தகவல் அடிப்படை அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் வந்தார்ல, அந்த வந்தபோது இந்த கூட்ட நெரிசலில் யாரோ ஒருத்தர் வந்து அஜித்தோட காலை மிதிச்சிட்டதாகவும், அதனால் சின்னதாக ஒரு காயப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எது உண்மையான தகவல்னு நமக்கு தெரியல. ஆனால் இது ஒரு ஜென்ரல் செக்கப் தான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ரசிகர்கள் வந்து இதை பார்த்து கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பார்த்து வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ரசிகர் வந்து கூடுதலாக வருத்தப்படுறாங்க. என்னடா தலைக்கு என்னாச்சு அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னா நாளைக்கு அஜித்தோட பிறந்தநாள். மே 1 அவரோட பிறந்த நாளை வந்து ரசிகர்கள் பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா,
ஒண்ணு வந்து குட் பேட் அக்லி அத அடிச்சு தூக்கிருச்சு. பிரமாதமான ஒரு கலெக்ஷன குடுத்து, அதாவது வந்து கலெக்ஷன் கிங் அஜித் அப்படிங்கிற ஒரு பேர வந்து அவரும் எடுத்துட்டாரு. விஜய் தான் கலெக்ஷன் கிங் இருந்தாரு. இப்ப அஜித்தும் வந்து கலெக்ஷன் கிங்ங்கிற ஒரு பேர் எடுத்துட்டாரு. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வருடம் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பல சிறப்பான விஷயங்கள் அஜித் வாழ்க்கையில நடந்திருக்கு. இத அஜித் பெருசா கொண்டாடுறாரோ இல்லையோ, அஜித்தோட ரசிகர்கள் பெருசா கொண்டாடிட்டு இருக்காங்க. அஜித்னாலே அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கொண்டாட்டம் ரசிகர் மனசுல இருக்கு, ஏற்படுது. அப்படி இருக்கும்போது, நாளைக்கு பர்த்டே வாச்சே, இன்னைக்கு வந்து அட்மிட் ஆயிட்டாரே அப்படின்னு கொஞ்சம் கலக்கமா இருக்காங்க. யாரும் கலக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு வழக்கம் போல அவருடைய பர்த்டே அவர் வீட்ல கொண்டாடுவாரு. இது ஒரு ஜெனரல் செக்கப் தான். இன்னைக்கே அவர் வீடு திரும்பிடுவார். ஸோ அதேபோல அஜித் அவர்கள் நேத்து சொல்லும்போது, மீண்டும் விரைவில் நேர்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, பொதுவா அஜித் அவர்கள பொது நிகழ்ச்சிகள் எதுலயும் பார்க்க முடியாது. நேர்ல சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, ரசிகர்கள வந்து தனித்தனியா ஒரு மீட்டிங் மாரி போட்டு சந்திக்க போறாரா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சந்திப்பு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சேனல்ல அஜித் மனசுல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள்னால அஜித் கூடிய விரைவில் ரசிகர்களை நேரில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அஜித்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, அசைவுகள நீங்க நோட் பண்ணி பாருங்க. அது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது வந்து யாரையும் அதாவது வந்து பொது வெளியில சந்திக்காதவர், மீடியாவ சந்திக்காதவர், எல்லாரையும் விட்டு தனியா ஐசோலேட் ஆகி, தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் புரொஃபஷன், தன் பேஷன்னு இருந்தவர். இன்னைக்கு இந்த பேஷன், புரொஃபஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ரசிகர்கள் தான் காரணம். இது நம்ம இவ்ளோ தூரம், இவ்ளோ பேரு, இவ்ளோ புகழ், பணம் எல்லாமே நம்ம அடைஞ்சதுக்கு இந்த ரசிகர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அஜித்துக்கு தெரியாமயே இருந்துச்சு. ரசிகர் மன்றத்த கலைச்சாரு. ரசிகர்கள் வேணான்னு சொன்னாரு. என்னோட படத்த பாருங்க, விசில் அடிங்க, கொண்டாடுங்க. அதுக்கு மேல உங்க வேலைய பாருங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த அஜித். அதாவது வந்து எப்ப விஜய் வாழ்க, அஜித் வாழ்கன்னு சொல்ற நீங்க, எப்ப நீங்க வாழ போறீங்கன்னுலாம் கேட்டுட்டு இருந்த அஜித், இப்போ வந்து மனமாற்றங்கள் நெறைய ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து அவருடைய கருத்துல இருந்து அவர் மாறிட்டான்னு இல்ல. ஒரு சந்தோஷமான, ஒரு உற்சாகமான சூழ்நிலை அஜித் மனசுல இன்னைக்கு கொள்ளை கொண்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, துபாயில வந்து அவர் வெற்றி கண்டு வெளியில வந்தார் பார்த்தீங்களா? அங்க ஒரு கரகோஷம். அதாவது வந்து கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, தல தல அப்படிங்கிற மாரி ஒரு கரகோஷம். அந்த ரசிகர்களுடைய கரகோஷத்தை முதல் தடவையா அஜித் அப்பதான் பார்க்குறார். அதாவது வந்து அதாவது வந்து ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ பிரியம் வச்சிருக்காங்க நம்ம மேலங்கிறது அஜித்துக்கு தெரியாமலே இருந்துச்சு. அத பார்க்கும்போது அஜித் என்ன நினைக்கிறார், என்ன நம்ம என்ன செஞ்சுட்டோம்? நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க. இவ்வளோ நம்ம மேல வெறித்தனமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது அஜித் மனசில் மாற்றத்த கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க அஜித் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வந்தாரு. அங்க பொதுமக்களோட உட்காந்து மேட்ச் பார்த்தாரு. அந்த இடத்துல ஸ்டேடியத்துக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கோஷமும், தலங்கிற கோஷமும், ஏகே ஏகேங்கிற கோஷமும், ரெட் டிராகன்ங்கிற கோஷமும் திடீர்னு கேட்க ஆரம்பிச்சுது. என்னடா அப்படின்னா, டிவி ஸ்க்ரீன்ல அஜித்த காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது ஆடியன்ஸ்க்கு அஜித் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்திருக்காருன்னு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பார்த்தாங்க அப்படிங்கிறத விட அஜித்த பார்த்தாங்க அப்படின்னு தான் நெறைய ரசிகர்கள் கொண்டாடுனாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு அஜித். அதாவது பொது வெளியில நம்ம வரம்போது, நம்மள வந்து மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க, எந்த அளவுக்கு நம்மள விரும்புறாங்க அப்படிங்கிறத பார்க்க மாற்றங்கள் அஜித் மனசுல வந்துகிட்டே இருக்கு. பத்மபூஷன் விருது வாங்குனாரு. வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பேசுனாங்க. என்னன்னா, பொது இடங்களுக்கு எங்கேயுமே போமாட்டாரு. பொது வெளியான ஃபங்ஷன் போமாட்டாரு. பத்மபூஷன் விருத வந்து நேரடியா வாங்குவாரா, வாங்க மாட்டாங்களான்னு ஒரு விவாதம் இருந்துச்சு. இந்தியாவினுடைய உயர்ந்த பல விருதுகள்ல பத்மபூஷன் ஒரு விருது. அந்த விருத போய் வாங்குனாரு. அங்க வந்து எவ்வளோ சகஜமா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தாருன்னு எல்லாரும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு ஊடகத்துக்கு பேட்டி குடுத்திருக்காரு. 5 நிமிஷமோ என்னமோ பேட்டி குடுத்திருக்காரு. பேட்டியே இதுவரைக்கும் குடுக்காத அஜித்து. எப்பயோ ஆரம்பத்தில 30 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்ததோட சரி. குடுக்காத அஜித் இப்ப பேட்டி குடுத்திருக்காரு. இப்ப ஏர்போர்ட்ல வரும்போது மக்கள் கூட்டத்த பார்த்து, அந்த வெள்ளத்த பார்த்து சந்தோஷம். அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். அவர் வந்து மீண்டும் உங்களை நேரில் சந்திக்கிறேன். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம ஏற்கனவே ஒரு காணொளியில பேசினோம். கூடிய விரைவில் அஜித் வந்து அவருடைய ரசிகர்களை நேரா கூப்பிட்டு சந்திப்பார். பெரிய ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஃபங்ஷனா கூட அது இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ரசிகர்களை பார்க்கறதுக்காகவே ஸ்பெஷலா ஏதாவது ஒரு மாநாடு மாரி ஏற்பாடு கூட நடக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். அஜித்துக்கு அந்த மாரி ஒரு மனமாற்றம் வந்துருச்சு. இந்த மாற்றத்துக்கு காரணம் ரசிகர்களுடைய கொண்டாட்டம். குறிப்பா சமீபத்தில அவரு பத்மபூஷன் விருது வாங்கியிருந்தாரு. அந்த விருதுல வந்து சில காரணங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. யாரு அவார்டு வாங்குனாலுமே அந்த காரணங்கள குறிப்பிட்டிருப்பாங்க. இவருடைய 25 வருட
திரைப்பயணம், அப்புறம் வந்து ஃபேமிலியில் அவர் எப்படி இருக்காரா, அந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஸ்டார்டம்மை எங்கேயுமே வந்து பொலிட்டிக்கலுக்காக வந்து மிஸ்யூஸ் பண்ணல, பயன்படுத்தலை அப்படிங்கிற இதில் ஒரு காரணங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேளுங்க. இவரோட ஸ்டார்டம் அதாவது வந்து அஜித்துங்கிற சூப்பர் ஹீரோவோட வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பொலிட்டிக்கல்காண்டி மட்டும் இல்ல. எங்கேயுமே எந்த இடத்துலயுமே இதுவரைக்கும் பயன்படுத்தல. அஜித் தவறா பயன்படுத்தியதே கிடையாது. ஏன் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எத்தனையோ பிரபல நடிகர்கள், விஜய் உட்பட அதாவது பல விளம்பரங்களில் காசுக்கு ஆசைப்பட்டு நடித்திருக்கிறார்கள். ஆனா அஜித் பார்த்தீங்கன்னா, எந்த காலத்திலயும் எந்த விளம்பரமும் நடிச்சதில்ல. எந்த இதையும் ப்ரமோட் பண்ணதில்ல. யாருக்காண்டியும் வந்து சிபாரிசு பண்ணி பேசினதில்ல. அதான் இவருடைய ஸ்டார்டம் அப்படிங்கிறது அவர் வந்து அதை தெளிவாக புரிஞ்சிருக்கார் சார். இந்த சினிமா தொழில் நம்மளோட ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனை ப்ரொஃபஷனலாக செய்யணும். அதை தாண்டி அதன் மூலமாக ஒரு விளம்பரம் தேடிக்கிறது, ஒரு வெளிச்சத்தை தேடிக்கிறது, இல்லைன்னா அதை தாண்டிய வருமானத்தை உருவாக்கிக்கிறது, இதெல்லாம் எந்த காலத்திலையுமே செஞ்சது இல்லை அஜித். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேஷன் அது ஒரு பக்கம், அவருடைய ஃபேமிலி அது ஒரு பக்கம், அவருடைய ப்ரொஃபஷன் அது ஒரு பக்கம், மூணையும் பிரிச்சிட்டார். 3 விதமாக பிரித்து அதுக்கு என்ன இந்த பேஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த டைமை கொடுக்குறாரு, ஃபேமிலி டைமை ஃபேமிலிக்கு கொடுக்குறாரு, ப்ரொஃபஷன் டைமை ப்ரொஃபஷன் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இடைவெளி எடுத்துட்டார். இப்போ இனிமேல் அக்டோபர் மேலே தான் நடிக்க போகிறார். அக்டோபர் மேலே ஒரு ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணி ஒரு கதையை கேட்டு இனிமேல் நடிக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தொடக்கம் கூட ஆகலாம். ஒரு வருஷம் இடைவேளை அஜித் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வருஷத்தில் அஜித் நடித்தால், அஜித் நினைச்சால் மறுபடியும் ஒரு 200 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். ஆனால் வருமானம் பெருசு இல்லை. நமக்கு வர வெகுமானம் அதாவது வந்து ப்ரைஸ், அதாவது வந்து ப்ரெசன்டேஷன், இதுதான் நமக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவரோட பேஷனை நோக்கி போயிட்டுருக்காரு. அஜித் 2வது இன்னிங்ஸ் தொடங்கிட்டாரு. அந்த 2வது இன்னிங்ஸில் அவருடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத கிளியர் கட்டாக டிசைட் பண்ணி அதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இனிமேல் இன்னும் பாருங்கள் பல வெற்றிகள் அஜித்துக்கு வரும். நன்றி சார். அஜித் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.